ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து பிங்கியை வேண்டான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பிங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த மாதிரி ஹீரோட்ட வந்து ஹீரோன்னு சொல்லிடுறா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோக்காண்டி காத்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்தவொடனே புரிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. எதனால அவள் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, அவள் வந்து கையை ஹர்ட் பண்ணிட்டா, அது வந்து என்னால் தான், அதனால தான் நான் வந்து அவளை இங்கே தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ திரும்பியும் அவள் வலையில் விழுந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மாதாம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சமாளிக்கிறான். ஆனால் விட்ற மாரி தெரியலை. நான் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீனே வந்து உன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து செலக்ட் பண்ண என்ன ஆச்சுன்னு தெரியுதா? நீ திரும்பியும் அதே குழிக்குள்ளே விழ போகிறேன்னா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நீ வந்து என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ சொல்கிறேன் இல்லைம்மா நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க, லவ் வந்து ஃபுல் லைஃபும் கிடையாது, அது வந்து ஒரு பாட்டு தான் லைஃப்பில், நீ வந்து அதையே பிடிச்சிட்டு அழாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இந்த தடவை நான் ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தான் நீ முன்னாடியும் சொன்னேன், அப்போ என்ன 2 பேரும் ஒன்றாவா வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இப்போ ரொம்பவே நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் நான் தான்ப்பா சூஸ் பண்ண போகிறேன் இனிமேல் உன் லைஃப் பார்ட்னரை அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா ஒரு லைஃப், அது ஏன் லைஃப், அதுவும் நான் தான் சூஸ் பண்ணுவேன், நான் சூஸ் பண்ணி 100 தடவை என்ன 10,000 தடவை கூட சரி பரவாயில்ல, நான் வந்து அடி வாங்கிக்கிறேன், ஏன்னா அது வந்து என்னோட சாய்ஸ் தான், என்னோட விருப்பம் தான், அதில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன், என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அம்மா விடுற மாரி தெரியல. உடனே வந்து ஹீரோ கேட்டுறான், எதனால நீங்கள் வந்து அப்பாவை கல்யாணம் முடிச்சிங்க, அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ உங்கள் 2 பேர்ட்டையும் லவ் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை லவ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து பிங்கி மேலே லவ் இல்லை, ஹீரோயின் மேலே தான் லவ் இருக்குது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்னது அம்மா பேச அம்மா பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து நைஸாக ஹீரோவோட டைரியை ஆட்டை போட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்ருக்கான். ஹீரோயின் வந்து அவனோட டைரியை வேறு தேடிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஹீரோயின் சுட்டதெல்லாம் எங்கேயோ நம்ம தான் மறந்து வச்சிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வழக்கம் போல் எந்திரிச்சு கிளம்பி வரும்போது தங்கச்சி வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, எப்போது எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்ன உடனே டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றா. வேறு யார், அவளோட ஹஸ்பண்டான ஜாப்பை தான். ஜாப் வந்து ஸ்கூட்டி டிரைவராக மாறிட்டான். ஹீரோயினை இனிமேல் நான் தான் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் வேறு. ஹீரோயின் கேட்காங்க, உன்னோட ட்ரீம் என்னாச்சு, நீ வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கு வந்து இப்போதைக்கு காசு கிடையாது, நான் வந்து இந்த பைக்கை வச்சு நல்லா சம்பாரித்து திரும்பி நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஏதாவது செஞ்சால் சரிதான் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிடுறா. இந்த சைடு புதுசாக ஒரு கேரக்டரை காமிக்காங்க. அவர் வந்து ஒரு பேஷண்ட் போல். அவர் ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து இன்னொரு பொண்ணு வந்து மாத்திரையை கொடுத்து குடிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏம்மா தங்கச்சிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு காமிக்காங்க, தங்கச்சின்னு ஒன்று இல்லவே இல்லை, அவரே வந்து க்ரியேட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மாத்திரையை கொடுத்துட்டு நான் வந்து தங்கச்சிட்ட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளோட தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்பா இன்னுமே வந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு, இல்லாத தங்கச்சியே இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாரி இருந்தவொடனே அவரும் எஞ்சி வர்றாரு. அவருக்கு இல்லாத பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாரி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து இவர் அதை பார்த்து கீழே விழுந்துடுறாரு, வசமாக அடிபட்டுருது. அவரை நேராக வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு வராங்க. எல்லா இன்டர்ன்ஸும் ஆர்வமாக வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து கேர்லி ஹேர் பொண்ணு இருக்குல்ல, அவள் பேர் ஹனி சொல்கிறா, இந்த மாதிரி இவருக்கு வந்து மேட் கவ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சபிபாய் ஃப்ளூக் இருக்காமல உடனே கையெடுத்துடுறான். அதாவது அது வந்து பரவக்கூடிய நோய் போல் இருக்குது, அதனால் யாருமே தொட மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ தான் இந்த தடவை வந்து முயற்சி எடுத்து வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். எப்போதும் ஹீரோயின் தானே முயற்சி எடுப்பாங்க, இந்த தடவை அதிசயமாக ஹீரோ வந்து முயற்சி எடுத்து பார்க்குறான் பேஷண்ட்டை. எப்போதும் போல் ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. ஃப்ளூக்கும் ஹனியை வெளியில் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது, உள்ளே வந்தால் பரவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேஷண்ட்டோட பிளட்டு வந்து பட்டுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த நோய் பரவிடுமா, அதனால தான் பயந்து போய் இது 2 வெளியில் நிற்குதுங்க. ஆனால் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பயப்படாமல் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மேலே பட்டுருது, அதாவது மூஞ்சி மேலே படாமல் அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே தான் பட்டிருக்கு. ஆனால் ஹீரோவால் தாங்க முடியல, தயவுசெய்து நீ வந்து எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்து பாருமா, நான் அது வரையும் பார்த்துக்கிறேன், இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடம் பிடிக்கும் போது, இல்லை உன் உயிர் தான் முக்கியம் எனக்கு, தயவுசெய்து கழுவிடுவான்னு சொல்லி ஹீரோ கெஞ்ச ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ பார்த்து டாக்டர் ஹூக் வந்துடுறாரு. அவர் நல்லா கவர் பண்ணிட்டு வந்து இவங்க 2 பேருக்கும் கவர் பண்ணி விட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் பேஷண்ட்டையும் காப்பாற்றுறாங்க.
வழக்கம் போல் டாக்டர் ஹூக்கிட்ட வந்து ஆலிஸ் பேச வர்றாங்க. யாருமே வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஆனால் பரவாயில்ல நீ தைரியமாக ட்ரீட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் பண்ணலான்னு யாருனாலும் பண்ணி தானே ஆகணும், இது என்னோட டியூட்டி தானே அப்படின்னு சொல்லிடுறாரு அசால்ட்டா. எனக்கு தெரியுமே நீ இன்னும் மாறலை அப்படின்னு அசால்ட்டா இவங்களும் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் ஹூக்கு சொல்கிறாரு, நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்போதுமே வந்து ஹீரோயின் தான் இதுமாரிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சேவையெல்லாம் செய்வான், ஆனால் இன்றைக்கி வந்து ஹீரோவையும் வந்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி நின்று செஞ்சான், அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, இவங்க எல்லாத்தோட மாற்றத்துக்கும் காரணம் வேறு யார், நீ தான் ப்ரொஃபஸராக இருக்கல, உன்னைய பார்த்தா எல்லோரும் மாறியிருக்காங்க அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ஹீரோ வந்து பயந்துருப்பான் தெரியுமா, நீ இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. ஹீரோ தான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எழுப்பிடுறான். இந்த சைடு ஹீரோ வந்து பிங்கியை பார்க்காம, பிங்கி அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோவே வந்து பிங்கிட்ட தான் கேட்கான், என்னாச்சு நீ நைட்லாம் தூங்குனியா அப்படின்னு சொல்லும்போது, நீ தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னைய வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வரும்போது, இல்லை வேண்டாம் நீ வந்து எந்த தப்புமே செய்யலை, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவள் ரொம்பவே கொடுத்து வச்சவா, உன் மனசில் இருக்கவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்து ஹீரோயினோட தங்கச்சி லூசி வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி உன்கிட்ட வந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் வாரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ பார்த்து டாக்டர் ஆலிஸ் வந்து ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்னாச்சு நீ அன்றைக்கி சொன்னையே அந்த பொண்ணு வேறு யார், ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஆமாம் எப்படி தெரியும் உங்களுக்கு வந்து டாக்டர் ஹூக் சொன்னாரா அப்படின்னோடனே, இல்லை நான் தான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் முன்னாடி வந்து மேரேஜ்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னாச்சு பிரிஞ்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ தான் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன உடனே, கண்டிப்பாக ஹீரோயின் இப்போ உன்னைய பார்த்து வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் ஒருத்தவங்க வந்து சந்தோஷம்தான் பண்ணுமே தவிர வந்து கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக உங்களால் சேர முடியாதுன்னு தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனடியாக வந்து டாக்டர் ஆலிஸ் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்து இன்றைக்கி நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 டின்னர் சாப்பிடுமா அப்படின்னோடனே ஹீரோயினை சரின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்து லூசியை பார்க்க வந்தோடனே லூசி வந்து சொல்கிறா, தெரியாமல் நான் வந்து ஹீரோயினோட ரிங்கை வந்து எடுத்து நான் வந்து அடகு வச்சிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோவும். லூசி சொல்கிறான், எனக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, இப்போ வந்து என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, ஆனால் கண்டிப்பாக உனக்கு வந்து திருப்பி கொடுத்துருவேன், ஆனால் எங்கள் அக்கா வந்து ரிங்கை கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சரி எவ்வளோ அப்படின்னோடனே 10,000 அப்படின்னு சொன்னேன். ஹீரோ வந்து உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். லூசியும் கன்ஃபார்மாக உனக்கு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் வந்து போகிற லூசியை கையை பிடிச்சி இழுத்து சொல்கிறான், நான் தான் வந்து அந்த ரிங்கை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா வந்து ஹீரோயின் ஞாபகமாக அவன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசியும் சரின்னு சொல்லிடுறா. இந்த சைட் டாக்டர் ஹூக்கு ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட வந்து உன் கை எப்படி இருக்குது அப்படின்னோன்னா, கையினை வந்து நல்லாயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ஹூக் சொல்கிறாரு, அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்கர் வந்து சரியாயிட்டாரு, அவருக்கு எல்லாமே நல்லபடியாக ஆகிட்டுனோன்னு ஹீரோயின் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினோட வெட்டிங் ரிங்கையும் வந்து அந்த லூசி வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருப்பார்ல, அவர்கிட்ட வந்து வாங்கிட்டான். வாங்கிட்டு முதல்ல அவன் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். இந்த சைடு நைட்டு வந்து ஆலிஸ் கூப்பிட்ருப்பாங்களே, அதனால் ஹீரோயினும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கா சாப்பிட. இந்த சைடு ஹீரோக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நோய் அப்படின்னு கேட்கும்போது, ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை சுகர் எல்லாமே இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னா ஒன்று, இல்லை உங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் தான் வந்து செக் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரவும் ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க, நீ வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். உடனே வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சிட்டிக்கு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, சும்மா தான் வந்தேன் அப்படிங்காங்க. உடனே ஹீரோன்னு சொல்கிறான், அப்பா என்கிட்ட ஏதாவது மறைக்கிங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுவும் இல்லைப்பா, உன்னை பற்றி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் சிரிச்சிக்கிறான், எப்பா நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நான் வந்து உங்களை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்னு சாப்பிட்லான்னு போகும்போது கரெக்டாக வந்து டாக்டர் ஆலிஸ் யாரையோ பார்த்து கை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா டாக்டர் ஹூக்கு. ஹீரோயினை அதிசயமாக பார்க்கும்போது டாக்டர் ஹூக் சொல்கிறாரு, என்னாச்சு ஹீரோயின் வரதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே ஃபன்னாக இருக்குல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் அனுப்புகிறாங்க. உடனே ஹீரோயினை பற்றி, உனக்கு வந்து யாரையாவது பார்த்தா மனசு ரொம்பவே படப்படன்னு துடிக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் ஹூக் சொல்கிறாரு, எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சும்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து சொல்கிறாங்க. உன்னை ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. உடனே 2 பேரும், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரதர் சிஸ்டர், ஆமாம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே மழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வந்தோன்னே, என்னது இன்றைக்கி என்ன மழை பெய்தா என்ன அதிசயமாக வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வைங்க அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டோன்னா, அவன் எப்போமோ தனியாக போய் ரொம்ப நாள் ஆகிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும்.
சரி ஹீரோக்கு பர்த்டே வருது, நீ என்ன கிஃப்ட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு அது பிடிக்குமா அப்படின்ன உடனே அவன்லாம் வந்து தப்பு தப்பாக தான் டிசிஷன் எடுப்பான். அவன் ஃபஸ்ட்டு எடுத்தே வந்து எப்படி மண்ணா போச்சுன்னு தெரியுமில, அவனெல்லாம் எடுக்க விட மாட்டேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எடுக்கிறது அது உன் லைஃப் கிடையாது, அவன் லைஃப், அவன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவும் தெளிவாக நச்சுன்னு ஒரு பாயிண்ட் அடிச்சிடுறாரு. நம்மளோட கடமை பையனை நல்லபடியாக பொறுப்பாக வளர்த்தோமா அவ்வளோதான், அவனோட இஷ்டப்படி தான் அவனோட வாழ்க்கையெல்லாம் அமையும், நீ வந்து அதில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் என்ன சின்ன பையனை, இன்னும் நீ வந்து அவனை பிடிச்சி நடந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றியா? அவன் தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றான், அவனையும் நீ வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்க, தயவு செய்து ஃப்ரீயாக விடு, அவன் வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லி அட்வைஸாக சூப்பராக கிளியராக போட்டுடுறாருப்பா. அப்பா நான் இப்படி தான் இருக்கணும். இந்த சைடு ஆலிஸ் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஹூக்கிட்ட கேட்காங்க, நீ போகையில் எனக்காண்டி ஒன்றையும் ஒன்று செய்ய, ஹீரோயினை மட்டும் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி போகிற அப்படின்னோன்னு, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறேன், நீ வந்து தயவு செய்து ட்ராப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆனால் வலுக்கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்காங்க 2 பேரையும். ஆலிஸ் வந்து இவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க பாவம். டாக்டர் ஹூக்கும் கேட்காரு, ஏமா நீ வந்து வழியில் தூங்கிடுவ, எங்கள் வீடுன்னு சொல்லிடுமா அப்படின்னோடனே ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஹெல்மெட்டை வந்து இவர் மாட்டி விட்டுருக்கதை வந்து ரொம்பவே ஏக்கமாக வந்து ஆலிஸ் பார்த்துட்ருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் லவ் உள்ளே இருக்க தானப்பா செய்யும், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த சைடு பைக் ஓட்டிகிட்டு வரும்போது டாக்டர் ஹூக் தான் சொல்கிறார், பரவாயில்ல நீ வந்து இந்த வேலையை விட்டு போகாமல் இருக்கியே, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு. ஹீரோயினும் சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நல்லா தூங்கிடுறாங்க. அப்போ பார்த்து நல்லா கரெக்டாக சிக்னலில் வரும்போது ஹீரோயினும் முழிச்சிடுறாங்க. ஹீரோ கரெக்டாக இவங்க 2 பேரையும் பார்த்துடுறான். பார்த்துட்டு இது ஹீரோயின் தானா அப்படின்னு சொல்லி செக் வேறு பண்ணுறான். ஃபோன்லாம் பண்ணி பார்க்க, ஆனால் ஹீரோயின் எடுக்கலை, ஆனால் அவன் கண்டுபிடிச்சிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.